அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலம் என போற்றப்படும் தலம் எது? இங்கே தான் அம்பாள் சிவனை மனுதினமும் பூஜிப்பதாகவும் கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட தலம் எது, எங்கு அமைந்துள்ளது? இத்தலத்தினுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். உலகிலேயே முதலில் தோன்றிய கோவில் எதுன்னு தெரியுமா? அதுதான் ராமநாதபுரத்தில் சிவபெருமானின் வீட்டிற்கும் புனித தலம் தான் உத்திரகோசமங்கை. இந்த தலம் உலகிலேயே முதலில் தோன்றிய சிவன் கோயில் என நம்பப்படுகிறது. ஆதி காலத்தில், அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்திலே இந்த கோயில் தோன்றியது. இக்கோயிலில் சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக இருந்துள்ளது. உலகில் எந்த நாட்டிற்கும் இல்லாத சிறப்பு நமது பாரத நாட்டிற்கு உண்டு. இந்தியாவை புண்ணிய பூமியும் புனித பூமி, ஞான பூமி என்று எல்லோரும் அழைக்கிறோம். அது நம் நாட்டில் தான் பல்வேறு புண்ணிய சேத்திரங்களும் தீர்த்தங்களும் மூர்த்திகளும் உள்ளன. ஆதிசங்கரர், ராமானுஜர், சாய்பாபா, பிராமண மகரிஷி போன்ற மகான்கள் அவதரித்த புண்ணிய பூமி தான் நம் நாடு. இந்நாட்டில் தமிழகத்தின் சிறப்பு பெற்ற பல தலங்களிலிருந்து இந்த உத்திரகோசமங்கை தலமும் ஒன்று. ராமாயண காலத்திலிருந்தே இந்த கோவில் சிறப்பு பெற்று விளங்கியதாக அறியப்படுகிறது. ராவணன் அவர் மனைவியை மண்டோதரியுடன் வழிபட்டு வரம் பெற்ற தலமும் தான் இந்த திருத்தலம். ராவணன் திருமணம் தாமதமாகி கொண்டே சென்றபோது அவர் இந்த ஆலயத்துக்கு வந்துதான் வழிபட்டு திருமண பேறு பெற்றதாகவும் வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றது. அதே போல ராவனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடித்த பின்னர் புத்திர பாக்கியத்தை காத்திருந்தனர். சமயத்துல ராவனுடைய வழிகாட்டுதலின்படியே மண்டோதரி இத்தல இறைவனையும் வழிபட்டு புத்திர பேறு அடைந்துள்ளார். பிரம்மஹேத்தி தோஷத்தை நீக்க கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலும் தோன்றுவதற்கு முன்னரே தோன்றிய ஆலயம்தான் இது. இதனை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்று பொன்மொழியில் கூறலாம். உத்திரகோசமங்கை என்று தற்காலத்தில் அறியப்பட்டாலும் இத்தலத்தினுடைய முழு பெயர் என்னன்னா திரு உத்திரகோசமங்கை என்பதாம். திரு என்று சொன்னாலே அழகு, சிறந்த என்ற பொருள் வரும். உத்திரம் என்பதற்கு ரகசியம் என்றும், கோஷம் என்பதற்கு சொல்லுதல் என்று பொருள் உண்டு. மங்கை என்பது அம்பாளை குறிக்கும் சொல்லாகும். அம்பாளுக்கு ஓம் என்று பிரணவ மந்திரம் விளக்கத்தை தரும். இறைவன் விளங்கும் இடம் என்பதே இதற்கு சரியான பொருளாகும். அம்பாளுக்கு மட்டுமின்றி மாணிக்கவாசகர் அடங்கிய 6000 பிராணவ பொருளை இங்கு இறைவன் உபதேசித்த இடமாகும். ஆலயத்துல எழுந்தருளிக்கு இறைவனை மங்களநாதர் என்றும் இறைவியை மங்கள நாயகி என அழைக்கின்றனர். இசைவியும் சகோதரமாக இருப்பார்கள். இங்கு இருவருக்கும் தனித்தனி சன்னதியும் தனித்தனி விமானமும் ராஜகோபுரமும் இருக்கிறது. மங்களநாதர் என்ற திருப்பெயரானது இறைவன் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயர். ராவனுக்கு மங்களநாள் அணிவிக்கும் பாக்கியத்தை இத்தலத்தில் இருந்தே அருள்பாலித்தமையால் இறைவன் மங்களநாதர் என போற்றப்பட்டார். சோதரி புத்திர பேறு வேண்டி இறைவனை நோக்கி தவம் இருந்தார். பரிவு கொண்ட சிவபெருமானோ அவனுக்கு புத்திர பேறு வரம் அளிப்பதற்காக இலங்கைக்கு எழுந்தருள எண்ணினார். அதற்கு முன்பாகவே தன் அடியார்களை ஐரவர்களிடமும் எனது திருமேனியை ராவணன் தீண்டும் போது இங்குள்ள குலத்தின் அக்னி தோற்றும் என கூறி மறைந்தார். பின்னர் இலங்கையில எழுந்தருளிய இறைவன் மண்டோதரியின் முன்பாக சிறு குழந்தையாக உருவெடுத்து வரமிருந்தார். அப்போது அங்கு வந்த ராவணன் குழந்தையின் அழகை பார்த்து அதனை தன் கைகளால் அள்ளி எடுத்து கொஞ்சம் மகிழ்ந்தார். ராவணன் தீண்டியவுடன் உத்திரகோசமங்கை ஆலயத்தில் உள்ள திருக்குளத்தில் அக்னி வளர்ந்தது. உள்ள பிரணவ பொருளை உபதேசம் பெற்ற 1000 அந்த அக்னியில் இறங்கி கைலாயம் சென்றனர். ஆனால் இறைவன் அவர்கள் அனைவரையும் மீண்டும் அழைத்து அருள் பாலித்தார். இந்த 1000 இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனோடு கலந்து விட்டனர். இதனை இங்குள்ள சகஸ்ரலிங்கத்தில் காணலாம். திருக்கோவில் குளத்தின் கரையில் வேதமாக சுவடிகளும் கோயில் கொண்டுள்ள மாணிக்க வாசகர் தனிச்சன்னதியும் வீற்றிருக்கும் அருள் பாலிக்கிறார். முற்காலத்தில் இந்த பகுதியில் இளநை மரங்கள் நிறைய காடாக இருந்தது. ஆலயத்தின் தல விருட்சமும் இளநை மரம் தான். இங்குள்ள இளநை மரம் பல நூற்றாண்டுகள் கடந்து என கூறுவாங்க. இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்களையும் சாப மோச்சனங்களையும் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களையும் போகும் தலமாக விளங்கி வருகிறது. சிவன் கோவில்களிலே சிவ வழிபாடுகளிலோ சிவபெருமானுக்கும் தாளம்பு படைத்து வழிபாடு நடைபெறுவதில்லை. ஆனால் இந்த ஆலயத்துக்கு மட்டுமே சிவபெருமானுக்கு தாளம்புவை கொண்டு பூஜிக்கப்படுகிறது. ஒருமுறை நான்முகனுக்கும் திருமாலுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி நிலவியது. சிவபெருமான் அக்னி பிளம்பாக உயர்ந்து நிற்க ஒருவர் அடியையும் மற்றொரு முடியையும் தேடி செல்லும் என்று யார் முதலில் அடியையோ முடியையோ பார்த்து வருகிறார்களோ அவரே பெரியவர் என்று முடிவு செய்யப்பட்டது.
பிரம்மன் முடியை தேடியும் விஷ்ணு அடியை தேடியும் புறப்பட்டனர். அப்போது ஈசனின் முடியில் இருந்து பல நூற்றாண்டு காலமாக தாளம்பூ கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. வழியில் அந்த தாளம்பூவை சந்தித்த பிராமன் ஈசனிடம் தான் முடியை கண்டுவிட்டதாக பொய் சாட்சி சொல்லும்படி கூறினார். தாளம்பூவும் இறைவனிடம் பொய் சாட்சி சொன்னது. இதையடுத்து இறைவன் கோபம் கொண்டு தாளம்பூ தன்னுடைய பூஜையில் இடம்பெறாது என சபித்து விட்டார். அந்த சாபம் நீங்குவதற்காகவே தாளம்பூ உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் உள்ள இறைவனை நினைத்து தவம் இருந்து பூஜை செய்தது. இதையடுத்து அதன் சாபத்தை நீக்கி இத்தலத்தில தாளம்பூ பூஜையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இங்குள்ள நடராஜ திருமேனி மரகத்தால் ஆனது. மரகத திருமேனியை மார்கழி மாதம் நடைபெறும் அருத்ரா தரிசனத்தின் போது மட்டுமே காண முடியும். மற்றபடி வருடம் முழுவதும் இந்த நடராஜர் சந்தன காப்பு அலங்காரத்திலே காட்சியளிக்கிறார். வீதி ஊழா வருவதற்கும் நித்திய அபிஷேகத்திற்காகவும் பஞ்சலோகத்தால் ஆன மற்றொரு நடராஜர் திருமேனி இங்கு உள்ளது. ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜரும் இங்கு தனது பள்ளியரின் அம்பாளுக்காக தனிமையில் நடனம் ஆடினார் என்பது தல வரலாறு கூறுகின்றது. இதன் பிறகே சிதம்பரத்தின் நடராஜர் நடன காட்சியை அரங்கேற்றியதாகவும் சொல்லப்படுகிறது. வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த மரகத மேனியை தரிசனம் செய்து வருவது வாழ்வின் சிறப்பு தருவதாக இருக்கும். உள்ள இறைவனை வழிபடுவதன் மூலம் முன்னொரு சாபம், திருமண தடை, குழந்தை பேறு இல்லாமை, கல்வியில் தடை, வெளிநாட்டு பயணத்தில் தாமதம் போன்ற இடையூறுகளால் இருந்து விடுபடவும் இத்தல இறைவன் வழிவகை செய்கிறது. தினமும் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டாங்கன்னா பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. இங்கு தட்சிணாமூர்த்தி பகவான் யோக நிலையில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். தினமும் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கின்றது. மாவட்டத்தில் உள்ள உத்தரகோசமங்கை அமைந்துள்ள மங்களநாத சுவாமி தான் உலகின் பழமையான சிவன் ஆலயம். இங்குள்ள இறைவன் நடராஜர். இவர் உலகின் உள்ள அனைத்து ராசிகள், முனிவர்கள், சித்தர்கள் வழிபாடு செய்த கோவில் என பல்வேறு சிறப்புகளை கொண்டது தான் இந்த தலம். இத்தலத்தில் உள்ள கோவில் தான் உலகின் முதல் சிவன் கோவில் என்று கருதப்படுகிறது. சுமார் 8000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என நம்பப்படுகிறது. இங்குள்ள இலந்தை மரம் 3300 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் பூத்து குலுங்குகிறது. கோயிலுடைய மூலவர் சுயம்பு லிங்கமாக 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக கணிக்கப்பட்டுள்ளது. உத்தரகோசமங்கை கோவில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இத்தலத்துக்கு உமா மகேஸ்வரர் சன்னதி முன்பு நின்று வழிபாடுகள் செய்தால் தம்பதியரின் ஒற்றுமை பலப்படுத்தப்படும். திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலைவீசி மீன்பிடித்த படலமும் இத்தலத்தில் தான் நடைபெற்றது. இளநாதரையும் மங்கள நாயையும் வழிபடும் முன்பாக அங்குள்ள பாடலிங்கத்தை தரிசனம் செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும் சொல்லப்படும். இத்தலத்தில் வழிபாடு செய்வர்களுக்கு இன்மையில் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும், வறுமையில முக்தி கிடைக்கும் என நம்பப்படுகிறது. ராமாயண காலத்துக்கு முந்தையதும் மூலவருக்கு மங்களநாதர் என்ற பெயர் தவிர மங்களேஸ்வர், காட்சி கொடுத்த நாயகர், பிரளயகேஸ்வரர் என்ற பெயர்களும் உண்டு. ஒவ்வொரு வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு தினங்கள்ல ராகுகால பூஜை தொடர்ந்து செய்தோம்னா தீராத பிரச்சனைகள், திருமண தடை போன்றவை விலகுகின்றன. ராமேஸ்வரம் வருபவர்களும் இந்த கோயிலுக்கு செல்லலாம். நடராசர் மீது சாத்தப்படும் சந்தனத்தை வழங்குவதன் மூலம் வெந்நீரில் கரைத்து குடித்தால் தீராத நோய்கள் கூட தீர்ந்து விடுவதாக நம்பப்படுகிறது. இத்தலத்தில் மொத்தம் 11 விநாயகர்கள் உள்ளன. இத்தலத்தில் உள்ள ராஜகோபுரத்தின் சர்பேஸ்வரர் சிலையும் உள்ளது. உலகிலேயே முதல் மரகத நடராஜ சிலை நிறுவப்பட்ட ஆலயமும் இதுதான். வாசகருக்கு உருவ காட்சி கொடுத்த தலம்தான் இது. இளநீ மரத்தடியில எழுந்தருள மங்கை பெருமான் என்று இப்பெருமானை போற்றுறாங்க. இத்தலத்தின் சுவாமியை அம்பாள் பூஜிப்பதாக ஐதீகம் உள்ளது. அம்பாளை மணந்து கொண்டு இத்தலத்திலே அம்பாளுக்கு வேத பொருளும் உபதேசம் செய்து பின்ன அம்பிகையுடன் மதுரை சேர்ந்ததாக மதுரை புராணத்தில் சொல்லப்படுகிறது. சைவர்களிடமிருந்த வசமிருந்த இத்தலம் பின்னரே ராமநாதபுர அரசரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆதி முதல் இன்று வரையும் ராமநாதபுர சமஸ்தான ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்து வருகிறது. இத்தலம் உட்பிரகாரத்தில் நுழையும் பொழுதே அழகிய வேலைப்பாடுகளில் காணப்படும் யாளிகள் 2 யாளிகளின் வாயில் கல்லால் ஆன பந்தை கொண்டுள்ளது. இந்த பந்தின் கையை நுழைத்து கொண்டால் பந்தை நகர முடியும். இத்தலத்தின் கோவில் குளத்தில் வாழும் மீன்கள் நல்ல நீரில் வாழும் மீன்கள், கடல் நீரில் வாழும் மீன்களாம். மாதத்து அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், கிருத்திகை, சதுர்த்தி நாட்களில் இத்தலத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். சித்திரை மாதமும் திருக்கல்யாண வைபவம், வைகாசி மாதத்துல வசந்த உற்சவமும், ஆனி மாதத்துல
10 நாள் சிவ உற்சவமும், ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகமும், மார்கழி மாதத்தில் திருவாதிரை விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.